Hello friends, welcome to Sherlin's Craft. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வாட்டர் கேன் மூடியை வச்சு இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். இந்த கேன் மூடியை வச்சு நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் இருக்கு. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல போடுறேன். இன்னைக்கு சின்னதா ஒரு ஐடியா உங்க கூட ஷேர் பண்றேன். அதுக்கு வந்து நான் 7 இந்த மாதிரி வாட்டர் கேன் மூடி எடுத்துர்க்கேன். ஒரு கேன் மூடியில கொஞ்சமா ஹாட் க்ளூ போட்டு அது வந்து இன்னொரு மூடியோட சேர்த்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இன்னொரு மூடி எடுத்து அதுல ரெண்டு பக்கம் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி அதே மாதிரி ஒட்டிக்க போறேன். அடுத்து இன்னொரு மூடியில அதே மாதிரி ரெண்டு சைடு க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த ஒரு மூடியை சுத்தி நம்ம பேலன்ஸ் இந்த 6 மூடியும் ஒட்ட போறோம் ஒரு ஃப்ளவர் மாதிரி. பேலன்ஸ் இருக்க மூடியும் அந்த ஒரு மூடியை சுற்றி நம்ம இதே மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒட்டுற மூடியும் பிளாஸ்டிக், நம்ம ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த க்ளூ கன் அதில் போடுற அந்த க்ளூ ஸ்டிக்கும் நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் அப்படின்றனால இது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வச்சு ஒட்டும் போது அது வந்து கொஞ்சம் வழவழன்னு வழுக்குது. ஸோ இது கொஞ்சம் ஸ்டிக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ஒரு மூடிக்கும் சென்டரில் நம்ம போட்ட ஹாட் க்ளூ அது வந்து காயறதுக்குள்ளே பிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக பேக் சைடு திருப்பி இந்த ஒரு மூடியையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இந்த க்ளூ போட்ட இடத்துல வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் ஸ்டிக் மாதிரி பண்ணுவோம்ல, அந்த ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம க்ளூ போட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு மூடியும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கிறேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி அந்த மூடியெல்லாம் ஜாயின் பண்ணி ஒட்டணும்ல, அது காயிற வரைக்கும் இந்த மாதிரி அது பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒட்டுறோம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பேக் சைடில் ஒட்டுற இந்த நியூஸ் பேப்பரை வந்து நம்ம பிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டேன். அதே மாதிரி சென்டர்லேயும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் இந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக ஒட்டி முடிக்க போகிறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு கலர் பேலட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் ஹோம்மேடாக பண்ண பெயிண்ட்டை வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஹோம்மேட் பெயிண்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லைனா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ கார்டில் வரும். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பெயிண்ட் ப்ரஷ் கூட நம்ம ஹோம்மேடாக பண்ணது தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாலும் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடுற கேன் மூடியிலேயே நம்ம கடையில் காசு கொடுத்து பெயிண்ட் பேலட் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் போட்ட ஹாட் க்ளூலாம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பேக் சைடில் ஒட்டணும்ல, இது ஸ்டிக் ஆகுறதுக்காக அந்த நியூஸ் பேப்பர் வந்து நம்ம பிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பெயிண்ட் ஒரு வாட்டி போட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். இது காஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. பேக் சைடில் ஒட்டின நியூஸ் பேப்பரை நான் பிச்சு எடுத்துட்டேன். கேன் மூடியில் நீங்களும் இது போல் பெயிண்ட் பேலட் செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேன் மூடியை வச்சு இன்னும் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.